1981 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வெளியான தீ படம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரொம்பவே வித்தியாசமான ஒரு வேடம் தான் இந்த படத்தில் கொடுத்திருந்தாங்க. மேம்போக்காக பார்த்தால் ஒரு கூலி கடத்தல்காரன் ஆகிறான் என்பதாக தோன்றும். ஆனால் நன்றாக கவனித்து பார்த்தால் தன் இளம் பிராயத்து சந்தோஷங்களை தொலைத்து ஏக்கங்களோடு வாழும் ஒரு இளைஞனின் வேடம் அது என்று புரியும். நாயகன் ராஜாவின் பாத்திரம் ஒரு மன அழுத்தம் மிகுந்த பாத்திரமாக படைக்கப்பட்டிருக்கு. சந்தோஷத்தின் சாயை கூட அண்டாத ஒரு இறுக்கமான முகபாவத்தோடு படம் நெடுக தலைவர் ரஜினி இயல்பாக மலரும் சிரிப்பை கூட தவிர்த்து நடித்திருப்பார். எதையோ இழந்து தேடும் ஒரு விட்டேத்தி பார்வை, எதிலும் பற்றற்ற ஒரு மனோபாவம் என தலைவர் ரஜினியின் மேனரிசங்களில் நுணுக்கமான உணர்வுகள் ஒளிந்து கொண்டிருக்கும். காதலியுடன் தனிமையில் இருக்கும் தருணங்களில் கூட தலைவர் ரஜினியின் முகபாவங்களில் கனிவு இருக்கும், பட் சந்தோஷம் இருக்காது. முகத்திலும் உடல் மொழியிலும் வாழ்க்கை தந்த காயங்களின் உணர்வுகளை துல்லியமாக தன் தேர்ந்த நடிப்பின் மூலம் பிரதிபலித்திருப்பார் தலைவர் ரஜினி. தலைவர் ரஜினிக்கு படத்தில் நீளமான வசனங்கள் கிடையாது. ஊசி போல் குத்தும் தொனியிலேயே அவரது பெரும்பான்மையான வசனங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். துறைமுகத்தில் ரவுடிகளிடம் மோதி காயம்பட்டு வீடு திரும்பும் ராஜாவிடம் சவுகார் பேசும் நீளமான ஒரு வசனம் வரும். ஊருக்காக ஏண்டா நீ சண்டைக்கு போற? உலகத்தில் ஏழையை ஒருத்தரா அடிக்கிறாங்க, எல்லோரும் தான் அடிக்கிறாங்க, அவங்க எல்லோருக்கும் நீ தலைவனாக போறியா? சவுகார் பேசும்போது முழு காட்சியிலும் மௌனமாக நிற்கும் தலைவர் ரஜினி ஒரே ஒரு வரியை பதிலாக சொல்லுவார். கேட்காம என்னையும் ஓடி போக சொல்றீங்களா? அந்த வரியை சொல்லும்போது தலைவர் ரஜினியின் குரலில் ஹீரோயிசம் தெரியாது. மாறாக தன்னை அனாதையாக தவிக்க விட்டு சென்ற தந்தை மீதான ஆறாத ஆற்றாமையும் இயலாமை கலந்த ஏக்க உணர்வும் மேலிடும். முகத்தில் இறுக்கத்தின் ஊடே அந்த ஏக்கத்தை மின்னல் போல கொண்டு வந்திருப்பார். ரசிக்கத்தக்க நடிப்பு அது. பேராசை கொண்ட வில்லன் மனோகரிடம் வாத்துக்கதை சொல்லி முடிக்கும் போது தலைவர் ரஜினி காட்டும் ஆர்ப்பாட்டமில்லாத கெத்து அழகு. மனோகர் ஆர்ப்பாட்டமான வில்லத்தனம் செய்கிறார். ஆரம்பம் முதல் முடிவு வரை குறைவில்லாத கொடுமைகளை செய்து ரசிகர்களின் வைத்தெரிச்சலை கொட்டிக்கொள்கிறார். தம்பியை தன் கூட்டம் கொல்ல முடிவெடுத்ததை அடுத்து தம்பியை அழைத்து ஊரை விட்டு போகுமாறு கேட்டுக்கொள்ளும் காட்சியும் படத்தின் சிறப்பு காட்சிகளில் ஒன்று. தன்னிடம் இருக்கும் கார், சொத்து, சுகம், பேர், வசதிகளை பட்டியலிட்டு உனக்கு என்னதான் கொடுத்தது உன் உத்தியோகம், உன்னிடம் என்னதான் இருக்கு என சீரும் ராஜாவிடம் தம்பி சங்கர் வெகு அமைதியாக என்கிட்ட அம்மா இருக்காங்க என்று பதில் கொடுக்கும்போது அதுவரை சீரிய ராஜா அப்படியே நொறுங்கி நிற்கும் காட்சி கிளாஸ். சண்டை காட்சிகளில் மாஸ் தருணங்களை அறிமுகப்படுத்தியது தலைவர் ரஜினி படங்களே. தீ படத்தில் வரும் அந்த ஆலை சண்டை காட்சி தமிழ் படங்களில் அமைக்கப்படும் மாஸ் சண்டை காட்சிகளுக்கு இன்றளவும் இலக்கணமாக இருந்து வருகிறது என்றால் அது மிகையாகாது. தன்னை தேடி திரியும் ரவுடிகளை தானே தேடி போய் அவர்கள் இடத்திலேயே சந்திக்கும் அந்த இடம் படத்தின் உச்சபட்ச சிலிர்ப்பு. நாட்காலியின் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து எதிரிகளை சந்திக்கும் பார்வை தலைவர் ரஜினி ஸ்பெஷல். தானே கதவை பூட்டி சாவியை எதிரியிடம் கொடுத்து வச்சுக்கோ உன் பாக்கெட்டில் இருந்து நானே எடுப்பேன் என்று சவால் விடும் தலைவர் ரஜினி மெய்யாலுமே நெருப்புடா. சண்டை முடிந்து சாவியை கொடுத்து பாக்கெட்டில் வைக்க சொல்லி எடுக்கும் இடம் பக்கா மாஸ். அப்படி தள்ளாடி வந்து குழாயடியில் தண்ணீரை குடித்து முகத்தை கழுவும் இடத்தில் தலைவர் ரஜினியின் நடிப்பு படு யதார்த்தம். இந்த படத்தில் ஒரு மிக முக்கிய பாத்திரம் 786 என்ற எண் கொண்ட கூலி டோக்கன். படம் நெடுக ராஜாவின் நெஞ்சை நெருங்கியே வரும். ஓரிரு முறைகள் ராஜாவின் உயிரை கூட காப்பாற்றிவிடும். சுவாரஸ்யமான ஒரு பாத்திர படைப்பு. இறுதியில் ராஜா அந்த டோக்கனை பிரிவது போன்று அமைக்கப்பட்ட காட்சி நல்ல ஒரு குறியீடு. தலைவர் ரஜினி தன் தாய்க்காக கோயில் படி ஏறி வந்து இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும் காட்சியில் கோபம், இயலாமை எல்லாம் கலந்து ஒரு உருக்கமான வேண்டுதல் வைப்பார் பாருங்க. அது ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருக்கும். ஆண்டவனிடம் தன் வேண்டுதலை இவ்வாறாக முடிப்பார். அழாதவன் அழுது முடிச்சிட்டேன், தொழாதவன் தொழுது முடிச்சிட்டேன், என் அம்மாவை பிழைக்கவை. வசனங்களின் சிறப்புக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. கோயிலில் தாய்மடியில் ஒரு வளர்ந்த குழந்தையாய் தலைவர் ரஜினி தலை சாய்த்து தன் இறுக்கம் தளர்த்தி பேசும் உச்சக்கட்ட காட்சி தீயென எரிந்த உள்ளம் குளிர்ந்து விட்டதாக எடுத்துச் சொல்லும் நல்லதொரு முடிவுரையாக அமைகிறது. இந்த காட்சியில் தலைவர் ரஜினியின் நடிப்பு ரசிகர்களிடம் பரிசாக ஓரிரு கண்ணீர் துளிகளையாவது அள்ளும் என்பது நிச்சயம். தீ படத்தை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இன்றைய காலகட்ட ரசிகர்கள் சில பேர் பார்க்காமலும் இருக்கலாம். கட்டாயமாக பாருங்கள். ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும்.